பொதுவா தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, எனக்கு தைலாபுரம் அரசியல் பயிலரங்கத்துல எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அததாங்க சொல்லப் போறேன். இது அரசியல் பயிலரங்கத்துக்குள்ள போய் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத புதுசா இப்ப அரசியல் பிரச்சாரத்துக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் இத பாருங்க. இப்ப குறைந்தபட்சம் குறைந்தது ஒரு 3 பேர் போவோம்ன்னு வைங்க. ஒரு ஒரு வீட்டுக்கு ஓட்டு கேட்க 3 பேர் போவோம். ஒருத்தர் கையில ஒரு ரூ. 1 நோட்டு. ஒருத்தர் இந்த வாக்காளர் இந்த ஷீட் எடுத்துக்கணும். இன்னொருத்தர் நோட்டீஸ் எடுத்துக்கணும். இப்ப ஒரு வீட்டுக்கு போறோம்ன்னு வைங்களேன், பொதுவா போய் நுழைஞ்ச உடனே, வணக்கங்கண்ணா, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலருந்து வரேன். மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க." அப்படின்னு சொல்லி பொதுவா கேட்கறது அவ்ளோ எஃபெக்ட்டா இருக்காதுங்க. இப்ப போய் உள்ள நுழைஞ்சோம்னா, "அண்ணா வணக்கங்கண்ணா, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலருந்து வரேன். உங்க வீட்ல எவ்வளோ ஓட்டுங்கண்ணா?" அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது ஒருத்தர் கேட்டோம்னா, உடனே அவங்க பேர் சொல்றாங்க. ஆனா இந்த வாக்காளர் இந்த ஷீட்ல பாருங்க, உங்களுடைய ஃபேமிலி பேரெல்லாம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இருக்குதுங்க அப்படின்னு அத டிக் பண்ணிக்கணும். அப்புறம் யாராவது இதுல தவறிட்டாங்கன்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னா, அவங்களே சொல்லுவாங்க. எங்க வீட்ல இவங்க இல்லைங்க அப்படின்னா, உடனே நம்ம ஒருத்தர் நோட் எடுத்துட்டு ஒருத்தர் பக்கத்திலேயே இருக்கிறார் பார்த்தீங்களா? அவர்கிட்ட இவங்க யாருன்னு அத பேர் எழுதிக்கலாம். இல்ல அங்கேயே கூட அந்த பென்சில்ல அத ரவுண்ட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய பேர். அதே போல அவங்க வீட்ல புதிய வாக்காளர்கள் 17 வயசு, இல்ல 18 வயசு தொடங்குற அந்த பிள்ளைங்க, பசங்க யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கண்ணா. இதுக்கு இதுக்கு எப்படி பதிவு பண்றது அப்படின்னு நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய பேரு, அதே மாரி அந்த பெரியவங்களுடைய ஃபோன் நம்பர் அதையும் எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் தாங்க நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா செய்த சாதனைகளையும், நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திட்டங்களையும் அவங்க கிட்ட சொல்லி ஓட்டு கேட்கணும். இதுதான் மெத்தட். இததான் எனக்கு அரசியல் பயிலரங்கத்துல சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வீடா முடிச்சுட்டு வெளியில அந்த தெருவுல நடந்து வரப்ப, ஒரு 4, 5 லேடீஸ் இருக்காங்கன்னா, "அக்கா 1 நிமிஷம்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே "அக்கா உட்காருங்க அக்கா, 1 நிமிஷம் உட்காருங்க அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கட்சிய பத்தி திண்ணை பிரச்சாரம் பண்ணணும். இது இப்படிதாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுவா இப்ப எங்கள இது உதாரணத்துக்கு எங்கள இப்ப சேலத்துல இருந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அருள் எம்எல்ஏ அவர்கள், அப்புறம் மாவட்ட தலைவர் கதிர் ராஜரத்னம் அவர்கள், பசுமை தாயக இணை செயலாளர் சகோதரர் சத்ரியசேகர் அவர்கள் எங்கள அனுப்பி விட்டாங்கன்னு வைங்க. இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் முடிச்சுட்டு ஓட்டு கேட்டுட்டு, அவங்க கிட்ட போய், "அண்ணா பாருங்க, நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கா போனோம். இங்க பாருங்க இதெல்லாம் லிஸ்ட்டு. இத்தன பேர் இறந்தவங்க. இவ்ளோ பேர் இன்னும் புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய இதெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா, வரப்போற சட்டமன்ற எலக்ஷன்ல இந்த ஓட்டுக்கள் எல்லாம் நமக்கு விழும்." அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க அந்த லிஸ்ட்டுங்கள எல்லாம் வாங்கி நம்மள சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த தகவல்களை எல்லாம் குடுப்பாங்க. இப்படிதாங்க மெத்தடு. இப்படிதாங்க பண்ணுவோம். இது இந்த தகவல் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேங்க. இவ்ளோ பேசுறேன். நீங்க ஏன் வரலக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறது காதுல விழுவுது. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸா இருக்குது. நான் ஒரே பொண்ணு. கொஞ்சம் அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் வரதுக்கு. நன்றிங்க.